பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக 4500 மிதிவண்டிகள் வந்துள்ளது. இதனை மாணவர்களுக்கு வழங்கும் விழா உதகை பெத்லகேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியில் உள்ள 316 மாணவிகளுக்கும் ரூபாய் 15.36 லட்சம் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், தமிழக முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை மீது அதிக கவனம் செலுத்தி தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளி மாணவிகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா உட்பட அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அதிநவீன முறையில் 36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகளையும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதன்பின் படகு இல்லத்தை ஆய்வு மேற்கொண்டார். கடந்த எந்த ஆட்சியும் இல்லாத அதிகமான கல்வித்துறைக்கு பல திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் என்பது தெரியும். அதன் மூலமாக இன்றைக்கு அரசு மூலமாக இல்லம் தேடி திட்டத்தை கொண்டு வந்து சென்னை எண்ணூர் பெரிய குப்பத்தில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 7ஆம் நாளான இன்று நடைபெற்ற போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து நிருபர்களை சந்தித்த அவர், அமைதியான முறையில்தான் மக்கள் போராடுகிறார்கள், அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு போட்டது சரியல்ல, இந்த வழக்குகள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். 6ஆம் தேதி அமோனிய கசிவு ஏற்பட்டு ஏராளமான பேர், கிட்டத்தட்ட 60-70 பேர் மயக்கம், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். மாநில அரசு உடனடியாக கோரமண்டல் உர உற்பத்தியை நிறுத்த வேண்டும், உற்பத்தியை தொடரக்கூடாது என அறிவித்து உற்பத்தியும் தொடங்கவில்லை. 26ஆம் தேதியிலிருந்து நிறுவனம் மூடப்பட்டு இருக்கிறது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு CMK ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. நிறுவன உரிமையாளர் குழந்தைசாமிக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் கட்டுமான ஒப்பந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வருமான வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறையினருக்கு புகார் வந்தது. அதன் பேரில் தனியார் கட்டுமான ஒப்பந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஈரோடு கருப்பணசாமி வீதி, பெரியார் நகர், காஞ்சி கோவில், சக்தி ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பூலாங்கிணறு பகுதியில் அகிலா ஸ்பின்னிங் மில் டெக்ஸ்டைல் செயல்பட்டு வருகிறது. இதில் இன்று காலை எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட கரும்பு புயலால் அப்பகுதி மக்கள் பதற்றமடைந்தனர். மேலும் இதுகுறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த தீ விபத்தில் சுமார் 2 கோடி மதிப்பிலான நூல் பொருட்கள் எரிந்து நாசமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி இரவு எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து அம்மோனியா வாயுவானது வெளியேறியது. இதனையடுத்து பெரியகுப்பம், சின்னகுப்பம், எர்ணாவூர் குப்பம் போன்ற பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கூறி தொடர்ந்து 7வது நாட்களாக உர தொழிற்சாலையின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த திருவொற்றியூரின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினரான கார்த்திக் ஆகியோர் போராட்ட களத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ மக்களிடம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர்.
தெரிவித்தனர். மேலும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து இதேபோன்று அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், மக்களின் கோரிக்கையை ஏற்றி தமிழக அரசு ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கான வழிவகை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கூறினர். அமோனியா கசிவு ஏற்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு உயிர் பலி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கோரமண்டல தொழிற்சாலையிலிருந்து இந்த தொழிற்சாலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கழிவு ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படக்கூடிய 50,000 பேர் உயிர் பொழைச்சி வந்திருக்கிறது பெரிய அருகண்டாயம். அந்த மாதிரி சூழ்நிலைதால இதை உடனடியா இந்த கோரமண்டல தொழிற்சாலையை இதுவரையும் நீங்க நடத்திட்டீங்க. இனிமேல் இந்த தொழிற்சாலை மூடி இந்த மக்களுக்கு இந்த தொல்லை இல்லாமல் நீங்க போனீங்கன்னா இது சந்தோஷப்படுவோம். இதை மூடக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டியில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கன்னட கல்வெட்டு ஆய்வாளர்களால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு, நூர்சாகிபுரம் சிவகுமார், அருப்புக்கோட்டை SPK கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் ராஜபாண்டி ஆகியோர் அக்கல்வெட்டை நேரில் ஆய்வு செய்தனர். இதுபற்றி ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு கூறுகையில், விநாயகர் கோயிலில் உள்ள நிலவரையில் 3 அடி உயரம் 2.5 அடி அகலம் உள்ள ஒரு பலகைக்கல் உள்ளது. இது கோயில் சுவருடன் வைத்து பூசப்பட்டுள்ளது. அதில் ஸ்ரீ ஹாலபையா கவுடர கிராம வேல்பராரப்பட்டா என உள்ளதாகவும், கன்னட எழுத்துக்களால் கன்னட மொழியில் எழுதப்பட்ட இக்கல்வெட்டின் எழுத்தமைதி கொண்டு இது கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது எனவும் அவர் தெரிவித்தார். ஈரோடு போக்குவரத்து மண்டல தலைமை அலுவலகத்தின் முன்பாக போக்குவரத்து ஊழியர் சங்கங்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், KV ராமலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், 3 லட்சம் கிலோமீட்டர் இயக்கப்பட்ட பழைய பேருந்துகள் புதிய பேருந்துகளை போல் பாடி கட்டுவது எங்கும் இல்லாத விந்தையாக உள்ளது என்று விமர்சித்து பேசினார். 3 லட்சம் கிலோமீட்டர் இயக்கிய பேருந்துகளில் புதிய பாடிகளை கட்டுவது புதிய பேருந்தை போல, இதெல்லாம் எங்கும் இல்லாத ஒரு விந்தையாக இங்கே இருக்கிறது. மதுரை KK நகரில் தனியார் கல்லூரி அருகே வாலிபர் ஒருவர் பெட்ரோல் நிரப்பிய கேனுடன் வந்து திடீரென்று பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார். இதனால் உடலில் தீ பற்றி எரிந்த நிலையில் அவர் அங்கேயே உடல் கருகி உயிரிழந்தார். இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயில் கருகிய வாலிபரின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வாலிபர் எதற்காக தீக்குளித்தார், அவர் கல்லூரி முன்பாக தீக்குளித்தது ஏன் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மேலப்பாளையம் வசந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன். இவர் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி கௌரி, இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். அதில் கடைசி மகள் ஸ்ரீநிதி மேலப்பாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் +1 படித்து வந்தார். நேற்று புத்தாண்டை முன்னிட்டு தனது வீட்டில் தானே கேக் தயாரித்து அனைவருக்கும் உண்பதற்கு கொடுத்த அதே வேளையில் நேற்றிரவு தனது பெற்றோருடன் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு இரவில் ஸ்ரீநிதி தூங்க சென்றார். அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து மாணவி ஸ்ரீநிதி இன்று காலை பள்ளிக்கு செல்ல இருந்த நிலையில் திடீரென வீட்டின் அருகில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனை அவரது பெற்றோர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து மேலப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.